வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் அரவிந்த் ஃப்ரம் Xplaintech. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோ கீ ஆர் வின் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. கீபோர்டில் வந்து இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து சில சமயம் வந்து தானாகவே டிசேபிள் ஆயிரும். ஸோ அதை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸ் கீ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு இதுதான் வந்து வின் கீ. ஸோ இது நம்ம இன்றைக்கி வர எல்லா கீபோர்ட்லேயும் இருக்கும். அண்ட் இது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, ஷார்ட்கட்ஸுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ மற்ற ஷார்ட்கட்ஸ் வந்து இதுதான். இந்த காம்பினேஷன் நம்ம கீ ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் தி மோஸ்ட் யூஸ்டு ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வின் கீ ப்ளஸ் நம்ம கீபோர்ட் மேலே வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வரும். ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. அந்த வின் கீ வந்து ஏதோ ஒரு விண்டோஸ் அப்டேட் வருது, அந்த மாதிரி சமயத்தில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வின் கீ வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம். ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி 2 ஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படி தான் புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் என்னென்னா, கீழே வந்து இந்த விண்டோஸ் ஐக்கான் இருக்குல்ல, அது வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைல்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் நியூ டாஸ்க் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து REGEDIT, அதாவது ரெஜிடிட் அப்படின்னு அடிச்சுட்டு கிரியேட் திஸ் டாஸ்க் வித் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை வந்து அந்த பாக்ஸை செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது இருக்குல்ல HKey லோக்கல் மிஷின், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து சிஸ்டம்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு பார்த்தீங்களா, ஸோ 2 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இதை கிளிக் பண்ணணுன்னே இங்கே வந்து எனக்கு வந்து இப்போ வின் கீ வந்து ஒர்க் ஆகுது, அதாவது விண்டோஸ் கீ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வருது. உங்களுக்கு சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த மாதிரி வரும், ஸ்கேன் கோட் மேப் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டெலிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், டெலிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். நீங்கள் டாஸ்க் மேனேஜர் இந்த ரெஜிடிட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அண்ட் ஆல்சோ ஒன் டைம் சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆயிரும். இது வந்து மோஸ்ட்லி இந்த ஃபிக்ஸே வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசால்வ் ஆயிரும் இஷ்யூ. இன்கேஸ் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ அதையும் காமிக்கிறேன். ஸோ நம்ம டாஸ்க் மேனேஜர்லேயே ஃபைல் இருக்குல்ல, அதை திருப்பி அழுத்திட்டு ரன் நியூ டாஸ்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரெஜிடிட் பதிலாக பவர்ஷெல்னு அடிக்கிறோம். ஸோ அதே மாதிரி பவர்ஷெல் கொடுத்துட்டு இந்த பாக்ஸை செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் ஒரு கோடு கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கோடு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகிற மாதிரி ரன் ஆகிட்டு வந்து நின்றும். ஸோ பவர்ஷெல்லை க்ளோஸ் பண்ணிடுங்க, சிஸ்டமை ரீபூட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சிஸ்டம் ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே வந்து 99% ஃபிக்ஸ் பண்ணிடும். இன்கேஸ் அப்பயும் ஆகலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. என்ன லேப் வச்சுருக்கீங்களோ, இப்போ என்னோடது வந்து ஏசர் டிரைவர்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அவங்கவுங்க வெப்சைட்டில் வந்து அவங்களே வந்து டிரைவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஹெச்பினா ஹெச்பிக்கு தனியாக டிரைவர்ஸ் உண்டு, ஏசூஸ்னா ஏசூஸ் தனியாக உண்டு. ஜஸ்ட் இங்கே உங்கள் சீரியல் நம்பர் அதெல்லாம் அடிச்சிங்கன்னா அது உங்கள் டிவைஸ்க்கு உண்டான டிரைவர்ஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து கீபோர்டு இல்லை இன்புட் அப்படின்னு ஏதாவது டிரைவர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எல்லாம் சரியாயிரும். ஸோ இதுதான் கைஸ் ஃபிக்ஸ். இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே அந்த பெல் ஐக்கான் வந்து டர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இன்ஸ்டண்ட்டாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அரவிந்த்.